ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் அதிகாலை 3 to 6 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமக்கு நாமே செல்ஃப் டாக், அதாவது சுய விண்ணப்பம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள ஒரு தாரக மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி அதிகாலையில் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே முதல் முறையாக இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே பதிவு செய்யும்போது அதற்கேற்றாற்போல் நம்ம மனமும் அதுக்கு தயாராகிடும். அதற்கு நம் உடலும் ஒத்துழைக்கும், இந்த பிரபஞ்சமும் ஒத்துழைக்கும். ஓகேங்களா? நமக்கு அன்றாட சூழ்நிலைகளும் அதற்கேற்றாற் போல் ஒத்துழைக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஒரு முன்னேற்றமான மாற்றங்களை நம்ம நிச்சயமாக உணர முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம தினம் இந்த விஷயத்தை நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம மனமானது குழப்பம் இல்லாமல் மிக தெளிவாக செயல்படும். நம்ம சிந்தனைகளும் சிதறடிக்காமல் நம்மளை காப்பாற்றும். அதுபோக நம்ம எந்த மனநிலையில் இருக்கோமோ அதே போலவே நம்மை சுற்றி உள்ளவங்களோட மனநிலையும் மாறும். அது நம்ம குடும்பத்திலேயே கூட நடக்கும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே குடும்பத்தில் இருக்கிறவங்க நடந்துக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இதில் இருக்குது. அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு அந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறதையும் நீங்கள் கவனிக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியில் போகும்போதும் சரி, இல்லை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, பல நெகட்டிவான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை பாதிக்கும், நம்ம மனசையும் பாதிக்கும். ஆனால் நம்ம இந்த விஷயங்களை தினம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் பெருசாக நம்மளை அட்டாக் பண்ணாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தினம் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம மைண்ட் செட்டை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம். ஓகேங்களா? அதனால் அன்றைய நாள் முழுவதும் நம்ம செட் பண்ண மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நமக்கு அமையும். இல்லை அதையெல்லாம் மீறி வேற ஒரு சூழ்நிலை நமக்கு வருது அப்படின்னா கூட நம்ம ஈஸியாக நம்ம செட் பண்ண மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துடலாம். யாராலையுமே நம்மளை பெருசாக மனதளவில் நோகடிக்கவோ காயப்படுத்தவோ முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பாசிட்டிவான செல்ஃப் டாக் நம்ம தினம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு அணுக்களுக்குமே இது சென்று ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை உற்பத்தி பண்ணி அது நமக்கு கொடுக்கும். அப்படி உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது நம்ம உடம்பு முழுவதும், நம்ம எண்ணங்கள் முழுவதும் முழுக்க பாசிட்டிவாக நிறைஞ்சு இருக்கும்போது நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை அறியாமலேயே நம்ம இருப்போம். நம்ம போகிற இடமெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு சாதகமாக நடந்து கொள்வது போல நடப்பதை நாம் உணர முடியும். இது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம முழுக்க நம்ம பாசிட்டிவான எனர்ஜி மூலிமா நம்மளை நாமளே உருவாக்கிக்கும் போது நம்மளை சுற்றி பாசிட்டிவான விஷயங்களை காந்தம் போல் நம்ம ஈர்க்கிறோம். இது நம்மளை அறியாமலேயே நடக்கும். நம்ம கேட்காமலேயே பல பேர் நமக்கு உதவி செய்வாங்க. நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா நம்மளை சுற்றி உள்ளவங்களே நம்மளை காப்பாற்றுவாங்க. இன்னும் நிறைய மிராக்கிள்ஸ்லாம் இதில் நடக்கும். நீங்கள் நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த செல்ஃப் டாக் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு, தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிடுங்க. இதையெல்லாம் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் பேரானந்தமாக இருக்கிறேன், நான் மன நிம்மதியோடு இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் சுறுசுறுப்பாக இருக்கிறேன், நான் மிகவும் செல்வ செழிப்பாக இருக்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேன், நான் மிகவும் கருணையாக இருக்கிறேன், நான் மிகவும் அறிவு தெளிவாக இருக்கிறேன், நான் எதையும் சமாளிக்கும் ஞானம் பெற்றவனாக இருக்கிறேன், எனக்கு இந்த பிரபஞ்ச பேரறிவு சரியான சிந்தனையும் ஞானத்தையும் கொடுக்கிறது, எனக்கு இந்த பிரபஞ்ச பேராற்றல் என் மனதுக்கும் உடலுக்கும் தேவையான ஆற்றலை கொடுக்கிறது, எனக்கு இந்த பிரபஞ்ச பேரருள் என் வாழ்வை வளமாக மாற்ற அருள் செய்கிறது, எனக்கு இந்த பிரபஞ்ச பேரு அருளால் நான் 16 செல்வங்களும் பெற்று பெரும் வாழ்வு வாழ்கிறேன். இவை அனைத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். இவ்வளோதாங்க. இதை நீங்கள் தினம் அதிகாலையில் 3 to 6 மணிக்குள்ள உங்கள் மனசுக்குள்ளவே நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா
உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக நடப்பதை நீங்களே உணர்வீங்க. இதை நீங்கள் சொல்லும்போது உங்கள் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்குங்க. உணர்வுபூர்வமாக சொல்லுங்கள். மகிழ்ச்சியை தவிர வேறு எந்த ஒரு உணர்வும் நீங்கள் கொண்டு வராதீங்க. ஒரு வெறுப்போ கோபமோ சோகமோ இந்த இடத்துல வேறு எந்த உணர்வும் வரக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் இதை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லும்போது லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்லுங்கள். லைட்டாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள். இதை ஏதோ ஒரு நாள் 2 நாள் சொல்லிவிட்டு அப்படியே மறந்து விட்டுடாதீங்க. தயவு செஞ்சு இதை தினம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் டெய்லியும் செய்கிறீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, பல் விளக்கிறீங்க, குளிக்கிறீங்க, அதே போல் இந்த விஷயத்தையும் தினமும் கடைப்பிடிங்க. நிச்சயமாக பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கிறத நீங்கள் கண்கூட உணர்வீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம மனம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மனம் சொல்கிறத கேட்டு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம், வந்துக்கிட்டு இருக்கோம். மனம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போது நம்ம மனசுக்கே நம்ம கட்டளையிடுறதா இந்த விஷயம். இந்த விஷயத்தை நம்ம மனசுக்கு கட்டளையிட்டு சொல்லிட்டோம், அதிகாலையிலேயே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த மனம் இதை வச்சு தான் நம்மளை வழி நடத்தும். ஓகேங்களா? நம்ம என்ன சொல்லி வச்சுருக்கோமோ இதை ஏற்றுக்கிட்டு தான் இதன்படி தான் நம்ம வாழ்க்கையை அது கொண்டு போகும். அப்போது மனம் என்ற குதிரை மேலே தான் நம்ம சவாரி செய்கிறோம். ஆனால் அந்த குதிரையை ஓட்டுறதே நம்மளாக தான் இருக்கணும். ஓகேங்களா? குதிரைக்கிட்ட நம்ம பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம், நீங்கள் எங்கே கூட்டின்னு போன்னு விட்டுட்டோம் அப்படின்னா அது கண்ணா பின்னான்னு எங்கன்னா கூட்டின்னு போய் நம்மளை முள்ளில் தள்ளி விட்டுரும். அப்படி தான் நம்ம மனம். ஓகேங்களா? நம்ம தான் நம்ம மனதை கண்ட்ரோல் பண்ணணும், கட்டளை இடணும், கட்டுப்படுத்தணும். சரியாக நம்ம எஜுகேஷன் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே சொல்லி, நமக்கு சாதகமான விஷயங்களை மட்டுமே சொல்லி அது நம்மளை வழிநடத்த செய்யணும். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல தான் இருப்போம். ஆனால் மனம் அப்படி கிடையாது. இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்குது. ஆனால் அது நமக்கு தெரியாது. அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முறையான பயிற்சி எடுக்கணும். தியானம், யோகம், தவம் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த பிரபஞ்சம் முழுக்க விரிஞ்சு கிடக்கிற மனதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இந்த செல்ஃப் டாக் பற்றி இன்னும் பல விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.